ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு டெஸ்ட் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுங்க என கெஞ்சராருங்க ஒரு தமிழக வீரர் சொல்லலாம். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் அவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே வாய்ப்பு கேட்டிருக்காரு இந்திய அணிக்கிட்ட. அவர் யார் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல ஒரு பங்களாதேஷுக்கு டெஸ்ட் சீரிஸ், நியூசிலாண்டுக்கு டெஸ்ட் சீரிஸ், அடுத்து ஆஸ்திரேலியா கூட விளையாட போது, கண்டினியூவாக டெஸ்ட் சீரிஸ் விளையாட போகுது. எனக்கு இதில் வாய்ப்பு கொடுங்க என கெஞ்சிய தமிழக வீரர் சாய் கிஷோர். ஆமாங்க, அவர் ஒரு நல்ல டால் போலர், டால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு சொல்லலாம். நல்ல ஒரு போலர் தான். இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு ரஞ்சி இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார், தமிழ்நாட்டுக்கு ரஞ்சி கோப்பையில். அதனால் இவர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், நல்லா பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஆனால் இவர் வெளிப்படையாக பிசிசிஐ கிட்ட எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஏன் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. அவர் இருக்கும்போதே நான் அவர் கூட விளையாடினேன்னா அவர்கிட்டேருந்து நிறைய நான் எடுத்துப்பேன். ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவரை மாதிரி வரணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் எனக்கு ஜடேஜா இருக்கும்போதே டீமில் வாய்ப்பு கொடுங்க, நான் ஏங்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இந்திய அணியில் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் என்னுடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கிஷோர் பேசியிருக்காப்புல. அவர் ரோல் மாடல் வேறு ரவீந்திர ஜடேஜா தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ரவீந்திர ஜடேஜா உண்மையிலே டெஸ்ட்டில் டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரவுண்டில் ஃபஸ்ட்டில் இருக்கார், போலிங்கில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கார். அதனால் ஜடேஜா உண்மையாக நல்ல ஒரு ரோல் மாடல் தான். பட் அவருக்கு வாய்ப்பு ஓப்பனாக கேட்டிருக்காரு, அது கொடுப்பாங்களா சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தமிழகத்துலேருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட்டில் செம சாதனை, பல சாதனை படைச்சிருக்காரு. 500+ விக்கெட்டில் எடுத்திருக்காரு. அதனால் தமிழகத்துலேருந்து ஒரு ஸ்பின்னர் இந்த மாதிரி சாதனை படிச்சிருக்குது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த ஸ்பின்னராக சாய் கிஷோர் வர போகிறதா நினச்சா நல்லா ஓகே தான். பட் வாய்ப்பு கொடுக்கணும். அது பிசிசிஐ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு இந்த துருள் டிராஃபி நடக்குது, அதில் கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, எல்லா யங்ஸ்டார்ஸும் ஒரு 4 டீமாக பிரித்து போட்டிருக்காங்க இந்திய அணியில். அடுத்து வர சீரீஸ் பங்களாதேஷ் சீரீஸுக்கு வருது. கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பங்களாதேஷ் சீரீஸில் வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கும். அதனால் அது மேலும் மேலும் நீ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும். அது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேறு வருது, ஃபைனல் நடக்கும். நீங்கள் நல்லா டாப் 2ல் முடிச்சிங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்கும். அதில் ஃபைனலுக்கு போகலாம், அதில் கூட விளையாடலாம். அதனால் கிடைக்கிற சான்ஸை நல்லா பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் சாய் கிஷோருக்கு நானும் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த துருள் டிராஃபி உங்களோட டேலண்ட்டு காட்டுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் எங்கே நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்கார், அக்சர் பட்டேல் இருக்கார், அப்புறம் நம்ம இவர் குல்தீப் யாதவ் இருக்காங்க. இவங்கள மத்தியில் நம்மளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கணும் மட்டும் நினைக்கக்கூடாது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நினச்சிருந்தா அஸ்வின் மாரி ஒரு லெஜண்ட் நம்ம தமிழகத்திலேருந்து இந்தியாவுக்கு போயிருக்க முடியாது. அதனால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சாய் கிஷோருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கலாமா கொடுக்க வேணாம்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.